வணக்கம். நண்பர்கள் அனைவரும் என்னிடம் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, நீங்கள் எப்போது யூடியூப்பில் வருவீங்க, வாங்கண்ணே, வாங்க சார் அப்படின்னு நிறைய குரல்கள் கேட்டதுனால சரி நம்மளும் வந்துடுவோம், எதுவும் சாதிக்க போகிறோமோ இல்லையோ மனதில் உள்ளதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் தான். நானும் ப்ரௌட் இந்தியன், சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு வந்திருக்கோம். ஆனாலும் 50 ஆண்டுகளாக இந்தியாவிற்கு வெளியே இருந்துவிட்டு வந்ததுனால எங்கு பார்த்தாலும் ஒரு முழுமையின்மை மாதிரியே தெரியுது. ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவில்னு சொல்ல முடியாது, அது அதிகமாக தமிழ்நாட்டில் ஒரு தனிப்பட்ட முறையில் எல்லாருமே ஒரு பர்சனலாகவே எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. நல்லது சொன்னாலும் சரி, ஒரு நேர்மையான ஒரு குறைகளை சுட்டி காட்டினாலும் சரி, இப்படியே தான் இருக்கிறாங்க. மக்கள் நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க. எல்லாரும் அடிப்படையில் சகோதரத்துவம் எல்லாரிடமும் இருக்கிறது இந்தியா முழுவதும். ஆனால் எதனாலும் தெரியவில்லை, ஒரு சின்ன ஒரு வெறுமை மாதிரி ஒரு வெறுப்பு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது 4 பேர் பண்ணதாங்கன்னு தான் தெரியுது. 4000 பேர் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் இந்த 4 பேர் பண்ணுறது தானே நம்ம கண்ணில் படுது. அது ஏன் அப்படின்னுலாம் யோசித்து பார்த்தேன். மக்கள் நல்லா இருந்தாங்கன்னா நம்மளை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் யாருமே அவ்வளோ தூரம் நல்லா இல்லை. அதான் உண்மை. எல்லா தலைவர்களுமே மக்களுக்காக வேண்டி இல்லை, அவங்க எல்லாருமே அவங்க பார்ட்டிக்காக வேண்டி தான் இருக்காங்க. அவங்களுக்காக வேண்டி அதிகமும், பார்ட்டிக்காக வேண்டி கொஞ்சமும். இப்போ ஒரு தவறை சொல்லுகிறார்கள் என்றால் சரி, தவறு இருந்தால் திருத்தி கொள்கிறோம் இல்லை, நாங்கள் தவறே செய்ய மாட்டோம், நீங்கள் செய்யவில்லையா, இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் 50 வருஷத்துக்கு பிறகு இங்கே வந்து நடைமுறைகளை பார்க்கும் பொழுது என்ன இதெல்லாம் பார்க்கும்போது வெறுப்பும் ஒரு கோபமும் தான் நமக்கே வருது. அது மாறணும், கண்டிப்பாக மாறணும். ஏன்னா இந்த 4 பேர் தான் மாறணும். மக்கள் ஒழுங்காக தான் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி சமீபத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு திருட்டு என்று ஒரு சம்பவம் போய்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு வாரமாக போகுது. அவர் ஆணித்தரமாக பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு போட்டு காட்டுகிறார் எதிர்க்கட்சி தலைவர். அதற்கு முறையான ஒரு பதிலை தேர்தல் ஆணையம் தான் சொல்ல வேண்டும். ஆளும் கட்சி வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது எதற்காக என்று தெரியாது. நீங்கள் எதற்கு அவர்களுக்கு வக்காலத்து வாங்க? அடிப்படையில் இதுதானே சிம்பிள். எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுகிறார், சும்மா சொல்லிய ஆதாரத்தோடு சொல்றாரு. அதற்கு சொல்லக்கூடிய பதில்கள் வந்து ஏற்புடையதாக இருக்க வேண்டும், கேலி கூத்தாக இருக்கிறது. சமீபத்தில் பார்த்தேன், தேர்தல் ஆணையர் சொல்லியிருக்கிறார், வீடே இல்லாதவர்களுக்கு நாங்கள் முகவரியில் வீட்டு எண்ணை 0 என்று கொடுத்தோம் என்று. அப்போ இல்லாத ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று அவரே ஒத்துக்கொள்கிறார்கள் அல்லவா? இப்படி ஒரு அடிப்படையிலே இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான வேலைகளை செய்து வருகிறார்கள். இது ஒரு இந்திய குடிமகனாக என்னை கஷ்டப்படுத்துகிறது. ராகுல் காந்தி யார்? இருக்கிற தலைவர்களிலே இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற தலைவர்களில் அறிவு கூர்மையும் நிதானமும் உள்ள ஒரு தலைவர், குடும்ப பாரம்பரியம் மிக்கவர், பணக்காரர் பிறப்பிலேயே. இன்று ராகுல் காந்தி பொய் சொல்லுகிறார் என்று சொல்லுகிற 4-5 தற்கொலைகளால் அவர் செருப்பை அறுப்பதற்கு கூட அவர்களுக்கு தகுதி கிடையாது. ராகுல் காந்தியுடைய செருப்பின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட அவர்களுக்கு தகுதி கிடையாது. இந்த மாதிரி ஆட்கள் தான் ராகுல் காந்தியை குறை சொல்லுவார். நான் காங்கிரஸ்காரன் அல்ல, எந்த கட்சியும் சேராதவன், அடிப்படையில் காங்கிரஸ் குடும்பத்தில் இருந்து வந்தவன், தாத்தா காங்கிரஸ்காரர். அப்படி மற்றபடி நான் எந்த கட்சியிலும் இல்லை. கொஞ்சம் பொது உடைமை தத்துவத்தின் மீது எனக்கு ஈர்ப்பு அதிகம், பொது உடைமைவாதிகளோடு நட்பு அதிகம், தமிழ் மீது ஆர்வம் இருந்ததுனால தமிழ் ஆசிரியர்கள் எல்லாருமே திராவிட மாடல்கள் உள்ளவர்களாக இருப்பார்கள், திராவிடர் மாடலை விரும்புகிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் எனக்கு எந்த கட்சியும் இல்லை, உண்மையை சொல்லுகிறேன். இன்று பாருங்கள், ஒரு உதவி ஜனாதிபதிக்கு வேட்பாளர் அறிவித்திருக்கிறார்கள். யாரை வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளுங்கள், சிபி ராதாகிருஷ்ணன் தமிழர் என்பதற்காக மட்டும் ஆதரிக்க முடியாது. இந்தியா கூட்டணி சிவாவை எடுக்கிறது என்றால் சிவா ஒரு சிறந்த பார்லிமெண்டேரியன். சிவா மலை என்றால் ராதாகிருஷ்ணன் மடு. அவரை நிறுத்தியவர்களுக்கும் தெரியும். சாதாரண 16 வயது பையனை கேட்டாலும் சொல்வார்கள் திருச்சி சிவா யார் என்று. ஆனால் கண்டிப்பாக அவர் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஜெயிப்பாரா என்று தெரியாது.
நல்லவர்களை ஜெயிக்க விடாது இந்த காலம். அதுபோல கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் ஒரு தலைவரை போற்றி பேசிவிட்டால் அடுத்தவரை குறைத்து விட்டதாக வேண்டி ஒரு பெரிய பரபரப்பை கிளப்பினார்கள் பெருந்தலைவர் காமராஜரை குறித்து. காமராஜர் பெரிய தலைவர், எளிமையானவர், நேர்மையானவர், அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை, அதில் இருக்கவும் முடியாது. ஆனால் தமிழக முதல்வர்களே இதுவரை இருந்த முதல்வர்கள் மக்கள் செல்வாக்கு அதிகம் உள்ளவர் யார் என்று நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தால் அதை இப்படித்தான் வருஷப்படுத்த முடியும். அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, அரசியல் தலைவர் இல்லாவிட்டாலும் சிவாஜி கணேசன், விஜயகாந்த். எப்போதுமே சொல்வார்கள், ஒருவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் எங்கே தெரியும் என்றால் அவனுடைய இறுதி யாத்திரைக்கு எத்தனை பேர் பங்கு கொண்டார்கள் என்று. அப்படி பார்த்தாலும் அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, சிவாஜி கணேசன், விஜயகாந்த் இவர்களுக்கு கூடிய கூட்டம் போல வேறு யாருக்குமே வந்ததில்லை. அதுதான் உண்மை. பெரியாரும் இதற்கு பிறகுதான். பெரியாரை எல்லோரும் நேசித்தோம். ஆனாலும் அந்த மக்கள் சொல்ல ஒருவேளை இவர்கள் இருந்து சினிமா துறை அதற்கு காரணமாக இருந்திருக்கலாம், அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். மோரோவர் 67 தேர்தலில் தோல்வி அடைந்த பின்னால் காமராஜர் ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸில் வர முடியல. 13 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்தும் கலைஞரால் திரும்ப ஆட்சிக்கு வர முடிந்தது. 96 தோற்றாலும் ஜெயலலிதாவால் திரும்ப 2-3 முறை ஆட்சிக்கு வர முடிந்தது. அந்த வாய்ப்பு காமராஜர் அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. நாகர்கோவில் என்ற ஒரு பாராளுமன்ற தொகுதி இல்லாமல் இருந்திருந்தால் அவர் ஜெயித்திருக்கவே முடியாது. நன்றாக யோசித்து பாருங்கள். எம்ஜிஆர் 234 தொகுதியில் எங்கு நின்றாலும் ஜெயிப்பார். கலைஞர் எங்கு நின்றாலும் ஜெயிப்பார். ஜெயலலிதாவும் எங்கு நின்றாலும் ஜெயித்திருப்பார். ஆனால் விருதுநகருக்கு பிறகு அவர் முயற்சியே செய்யவில்லை. நாகர்கோவில் பாராளுமன்றத்தோடு வைத்து விட்டார். அது அவருடைய குறைபாடு என்று சொல்லவில்லை, மக்கள் செல்வாக்கு அவ்வளவுதான் அவர். நேற்று ஒரு தற்கொலை பேசுகிறார். ராஜாஜி கை கொடுக்கவில்லை என்றால் திமுக அஸ்தனமாகியிருக்கும். இந்த தற்கொலைக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். 67 தேர்தலில் அண்ணா ராஜாஜியை சேர்த்ததனால்தான் ராஜாஜிக்கு 4 எம்எல்ஏக்களோடு ஒரு அடையாளம் கிடைத்தது. 71 தேர்தலில் அண்ணாவை புறக்கணித்து விட்டு காமராஜரோடு கை கைத்து ஊர்வலம் வந்தால், தமிழ்நாடு முழுவதும் ஊர்வலம் வந்தால் ராஜாஜி. ஒன்றுமே கிடைக்கவில்லை. அதோடு அவருடைய அரசியல் வாழ்வு சூன்யமாகிவிட்டது. 71 தேர்தல் கலைஞர் முதலாக கட்சி தலைவராக சந்தித்த தேர்தல். இன்று வரை முறியடிக்க முடியாத சாதனை. 184 எம்எல்ஏக்கள் திமுகவிற்கு. இன்றளவு எம்ஜிஆராலும் ஜெயலலிதாவாலும் அது முறியடிக்கப்படவில்லை. இன்று வரை அதுதான் சாதனை. அந்த சாதனையை செய்தவர் கலைஞர். ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்கு இதுவரை நல்லது செய்து அதிகம் செய்த முதல்வரும் கலைஞர் தான். அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். எல்லா ரீதியிலும், எல்லா மக்களுக்கும். யார் இவருக்கு செய்தார் அவருக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்தார். யார் நல்லது செய்தாலும் ஒத்துக்கொள்ளுங்களின். கட்சியை மறந்து, கட்சிக்கு அப்பாற்பட்டு நல்லவர்களை வாழ்த்துங்கள், நல்லவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அதுதான் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு இருக்கும். தமிழகத்தில் அந்த ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒருவேளை இன்னும் ஒரு 10 வருடத்திற்கு பின்னே வரலாம். இப்போ இருக்கிற இளைஞர்கள் அப்படியான வெறுப்பு அரசியலில் அவர்கள் இல்லை என்று நம்புகிறேன். இவர்கள் வருங்காலத்தில் தமிழகத்தை தூணாக தாங்குவார். அப்போது இப்படியான ஒரு அரசியல் மாற்றம் நிகழ வேண்டும் என்று விரும்புகிறேன். கம்யூனிஸ்டத்தை எல்லாரும் கேள்வி பேசுவார்கள். ஆனால் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மட்டும்தான் இன்றும் எளிமையாக இருக்கிறார்கள். அதையும் ஒத்துக்கொள்ள வேண்டும். நல்லகண்ணு ஐயாவை போல ஒருவர் நம்ம பார்க்க முடியுமா? நல்லகண்ணுவாக இருக்கட்டும், முன்னாள் தலைவர்கள் பி. ராமமூர்த்தி, கல்யாண சுந்தரம், மணலி கந்தசாமி, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்றும் அவர்கள் எளிமையாக இருக்கிறார்கள். பிரதான எதிர்க்கட்சியாக இருந்தவர்கள். மீண்டும் ஒரு காலம் அவர்களுக்கும் பொது உடைமை கருத்துக்கள் உள்ளவர்களுக்கு வரும் என்று நம்புகிறேன். தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.